தூங்கும்போது நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம்னா வயசாகும்போது நம்ம வந்து கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாசிவ் இன்கம் பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு மனுஷனுக்கு 6 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் பாசிபிள். இந்த 6 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா அதை தான் பஃபெட் சொல்கிறார், நீங்கள் தூங்குறதுலேயும் காசு வரும். இந்த 6 சோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த விஷயம்னா, ஹியூமன் பீயிங்ஸாக நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம கை வைக்கணும். பார்த்த உடனே இது நமக்கு தெரியும், நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுன்ற நம்பிக்கையில் நமக்கு தெரியாத விஷயத்தில் கை வச்சோம். ஸோ எப்படி கேர்ஃபுல்லாக நம்மளோட ஏரியாவை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கலாம் நினைக்கிறேன். விட்டல் மல்லையா விஜய் மல்லையாவை தப்பாக வளர்த்தாரு. இன்றைக்கி போண்டி ஆகிட்டு இந்தியாவுக்கே வர முடியாத நிலைமையில் விஜய் மல்லையா இருக்கிறான். அசீம் பிரேம்ஜியோட அப்பா அவரை ஒழுங்காக வளர்த்தாரு. அவன் இந்தியாவுக்கு வந்து ஒரு சாதாரண வனஸ்பதி கம்பெனியை ஒரு ஐடி சூப்பர் பவராக மாற்றிட்டான். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் நீட்ஸுக்கும் வான்ஸுக்கும் வித்தியாசம் சொல்லிக் கொடுக்கணும். நீட்ஸுங்கிறது உங்களுக்கு தேவையான பொருள், வான்ஸுங்கிறது பேராசைப்படுற பொருள். வணக்கம். இன்றைக்கி நம்மளோட திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம அவரோட பேச போகிறோம். ஒன்று பேசிவ் இன்கம், அப்புறம் சேவிங்ஸ் பற்றி நம்ம அவரோட இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. ஸோ இப்போ என்னென்னா, வாரன் பஃபெட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோட் சொல்லியிருக்காரு. என்னென்னா, தூங்கும்போது நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம்னா வயசாகும்போது நம்ம வந்து கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பேசிவ் இன்கம் பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். அது போக அப்புறம் நம்ம பேசிவ் இன்கம் எல்லாம் இன்கம் நிறையா நம்ம அக்யூமுலேட் பண்ணி நம்ம பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி அதை நம்ம பாஸ் பண்ணலாம், இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்கம் வந்து ஃபஸ்ட்டு யூ cannot be dependent on a single source of income. நான் சம்பாதிக்கிறேன், என் சம்பளம் தான் எனக்கு ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் இருக்கணும். ஒரு 5, 6, 7 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு 6 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் பாசிபிள். இந்த 6 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா அதை தான் பஃபெட் சொல்கிறார், நீங்கள் தூங்குறதுலேயும் காசு வரும். இந்த 6 சோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று, நான் வந்து ஒரு கம்பெனியில் ஓனராக இருந்தேன்னா அந்த கம்பெனி லாபம், இப்போ நான் ஐடிசியோட ஓனர், நான் வந்து ஐ மே நாட் பி த லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். ஒரு 500 ஷேர் 1000 ஷேர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. எவ்ரி டைம் ஐடிசி மேக்ஸ் மணி ஐ வில் கெட் அ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். இன்ஃபோசிஸில் எனக்கு ஒரு ஷேர் இருக்குது. ஐ எம் ஷேர் ஹோல்டர் ஃபார் இன்ஃபோசிஸ் ஃப்ரம் 99. எங்கள் அப்பா காலத்துலேருந்து இன்னும் 20 வருஷமாக இருக்கோம் நாங்கள் ஷேர் ஹோல்டர்ஸாக. எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ எனக்கு தெரியாது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு. பட் இருக்குது ஒரு சப்ஸ்டன்ஷியல் போர்ஷன். பட் 1000 ஷேர்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நேற்று வந்து முன்னாடியே 12 ரூபா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து 15 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு 27,000 ரூபா இன்கம் வரும். நான் போய் இன்ஃபோசிஸில் ஒன்றும் திறக்கலை, கடையை மூடலை, ஒன்றுமே பண்ணல. எனக்கு 27,000 ரூபா. எனக்கு இன்னும் அர்ஜெண்ட்டாக பணம் வேணும்னா 1300 ரூபாய்க்கு இருக்கிற ஷேரை வந்து 1750 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் வாங்க போகிறாங்க. அந்த 1750 ரூபாய்க்கு வாங்குறச்ச ஐ கேன் ஈவன் சரண்டர் மை ஷேர் அண்ட் இஃப் ஐ வாண்ட் ஐ கேன் மேக் மனி. ஐ எம் நாட் கோயிங் டு டூ. ஸோ இது ஒரு சோர்ஸ் ஆஃப், அதுக்கு வந்து டிசிஎஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, ஐடிசி இருக்குது. இது மாதிரி பெரிய டிவிடெண்ட் பிளேஸ் நிறைய இருக்குது. ரெண்டாவது, நான் வந்து பேங்க்கில் போட்டால் தான் எனக்கு கம்மி வட்டி, பணவீக்கத்தோடு கம்மியாக வரும். நான் கரெக்டான ஹை கிரேட் பாண்ட்ஸில் போட்டேன்னா எனக்கு 9% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இன்ஃப்ளேஷன் 5%, எனக்கு 4% எக்ஸ்ட்ரா வருது. அந்த பாண்டில் எனக்கு வந்து ரிட்டர்ன் வரும். ஸோ அது பாட்டுக்கு எனக்கு வட்டி வந்துகிட்டே இருக்கும். நான் பேங்க்கில் போட்டிருந்தாலும் எனக்கு வட்டி வரும். இது ரெண்டாவது. மூணாவது, நான் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் எழுதியிருக்கேன், புஸ்தகம் எழுதியிருக்கேன், பாட்டு பாடியிருக்கேன், ஏதோ ஒன்று, ஏதோ என் திறமைக்கு நான் ஏதோ பண்ணி போட்டிருக்கேன்னா இதை வந்து அந்த 3 Idiotsல ஹிந்தி வருஷனில் ஒருத்தர் நடிப்பார், அவர் பேர் என்ன, அமீர் கானா, இந்த பிரின்சிபலாக வைரஸ், பொம்மன் இரானி. ஸோ அந்த படத்தில் பொம்மன் இரானின்னு ஒருத்தர் நடிப்பார். அவர் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 50 வயசில் தான் ஃபஸ்ட்டு சான்ஸே அவருக்கு கிடைக்கும். ஆனால் அவர் ஃபோட்டோகிராஃபராக பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுப்பார். அந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா வந்ததுனால அந்த ஃபோட்டோவை இன்டர்நேஷ்னலி திரும்பி எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறச்சா அவருக்கு கமிஷன் வரும். அது அவருக்கு தெரியாது.
ஸோ அந்த ஃபோட்டோக்கு அவர் ரைட்ஸ் இருந்தது, அதை வச்சு அவருக்கு நிறைய காசு வந்தது. ஸோ இட் கேன் பி ஃபோட்டோகிராஃபி, இட் கேன் பி மியூசிக், இட் கேன் பி சாஃப்ட்வேர், இட் கேன் பி ஸோ மெனி திங்ஸ். நீங்கள் அதை எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார் எவர் காசு வந்துட்டே இருக்கும் அதுலேருந்து. நாலாவது, இன்றைக்கி இதை பண்ண முடியாது, பட் நீங்கள் வந்து 2010க்கு முன்னாடி உங்களுக்கு லெகசி ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா இன்றைக்கி 7-8% இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக ரெண்ட் வரும், ப்ரொவைடட் 2000க்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா. ஸோ இது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒரு டைரக்ட் இன்கம். ஸோ இது மாதிரி ஒரு 5-6 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறது தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தூங்குறச்சா கூட இன்ஃபோசிஸ் வேலை செய்யும். ஏன்னா இன்ஃபோசிஸ் வந்து எல்லா ஊர்லேயும் வேலை இருக்குது கம்பெனி. ஸோ நைட்டில் கூட இன்ஃபோசிஸ் நான் தூக்கிட்டு இருக்க கூட சம் இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் ஸோ தட் ஐ கேன் மேக் சம் மனி. இதை தான் அவர் சொல்கிறார். இப்போ ஒரு மீடியா பர்சனாக நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ யூஸ்வலாக ஒரு ஒர்க் நம்ம பண்ணுறோன்னா அதில் நம்ம 100% ஃபோக்கஸ் வந்து அந்த ஒர்க்கில் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்ம டைவர்சிஃபை பண்ணி நிறையா சைடு இன்கம்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா. இப்போ நான் மீடியா இண்டஸ்ட்ரியில் நான் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக் ஆல்பமோ புக்கோ இதெல்லாம் வரும்போது என்னோட கோர் ஏரியா இல்லையா. நீங்கள் பர்காட் மாதிரி நீங்கள் ஓன் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அப்போ என்னோட கோர் ஒர்க் அதுதானே. என்னோட கோர் ஒர்க் அது யூடியூப் வரும். ரைட். தென் யூ கேன் பை ஸ்டாக்ஸ். வேறு யூடியூப்பை வச்சு நீங்கள் உங்களுக்கு இன்கம் வரும். ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டிவிடெண்ட் வரும். பேங்க்கில் டெபாசிட் போட்டிங்கன்னா வட்டி வரும். உங்கள் லெகசி ப்ராப்பர்ட்டியை வாடகை கூட்டால் ரெண்ட்டு வரும். அண்ட் யூ ஸ்டில் கண்டினியூ டு டூ யூடியூப்பில் ரெவென்யூ ஸ்டாப் ஆகணும்னு அவசியமே கிடையாது. கேப்ரியல் சேனலில் வீடியோ வந்து 10 வருஷம் கழித்து பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு காசு வரும் இல்லையா. ஸோ as more and more people keep seeing your videos, your view count will increase and உங்களுக்கு கூகுள் பணம் கொடுத்துட்டே இருக்க பேசிவ் இன்கம் தானே. இப்போ நான் வந்து உங்களோட கொடுத்த முதல் இன்டர்வியூ மெதுவாக ஏறித்துனா 10,000ங்கிறது இப்போ 1,00,000 ஆச்சுன்னா அந்த 90,000 வியூஸுக்கு காசு உங்களுக்கு வரும்ல. ஸோ ஒன்ஸ் ஐ புட் இட் ஆன் சோஷியல் நெட், யூ ஹவ் ஒர்க் ஒன்லி ஒன்ஸ் வித் மீ. ஒரு இன்டர்வியூ தான் எடுத்திருப்பீங்க. அந்த இன்டர்வியூ எவ்ரி டைம் சம்படி வியூஸ் யூ கெட் சம் மனி. ஸோ ஒன்ஸ் யூ கிரியேட் யுவர் ஒர்க், யூ மேக் இந்த வருஷம் பண்ண ஒர்க்கு வந்து 5 years லேட்டர் ஆல்சோ யூ வில் கெட் மனி. ரைட், இட்ஸ் ஆர்கைவ்ட். ஸோ உங்களுக்கு பணம் as people keep on seeing it will keep on increasing. இப்போ எம்ஜிஆர் படம் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நிரந்தரமாக காசு இல்லை. இப்போ வால்ட் டிஸ்னி வந்து அவங்க லைப்ரரியை யூஸ் பண்ணுறாங்க, மிக்கி மவுஸை வச்சு சம்பாதிச்சுட்டு தானே இருக்காங்க. ஸோ ஆஸ் அ மீடியா பர்சன் யூ ஃபோக்கஸ் ஆன் டுடே டஸ் நாட் மீன் தட் திஸ் வில் எண்ட். இப்போ கொரோனா போது நீங்கள் நல்லா இன்டர்வியூ எடுத்திருந்தீங்கன்னா அடுத்த குளோபல் பேண்டமிக் வரைச்சும் உங்களை வந்து பார்ப்பாங்கல்ல. ஸோ ரைட், அந்த பேசிவ் இன்கம் சோர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? யாராலையும் வந்து இதுதான் சோர்ஸு பட் 10 on 10 வாங்க முடியாது. யூ ஹாவ் டு டைவர்சிஃபை. நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள்லாம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஸ்டாக்கு, நான் ஈக்குவலியாக ஃபெயிலியர் ஆன ஸ்டாக்ஸும் இருக்குது. 10 ஸ்டாக் நான் வாங்கினேன்னா 4 ஸ்டாக் ஃப்ளாப் ஆகும், 6 ஸ்டாக் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 on 10 இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ரெக்கார்ட். பட் ஐ மே டூ 4 on 10 அண்ட் ஸ்டில் அந்த 4ல் சம்பாதிச்ச காசு 6ல் லூஸ் பண்ணத்தோட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நோபடி கேன் கெட் பர்ஃபெக்ட். ஸோ யூ ஹவ் டு ட்ரை. உங்களுக்கு என்ன வரும்னு எப்படி தெரியும்? பட் உங்களுக்கு ஒரு மனதைரியம் இருக்கணும். நான் வந்து நெவர் ஐ வென்ட் டு ஒர்க் ஃபார் சம்படி till about I was 43 or 44. My classmates who went to work were making more money than me. So they were looking much better than me. Always remember, Buffett ஒன்று இடத்துல சொல்லுவார், 99% of his wealth he made after the age of 50. I am just 53. So நான் வேலைக்கு போயிருந்தேன்னா in 5 years I'll have to retire. For me there is no retirement. If my only idea, investors live long, so hopefully I will also live long. I don't know, but if I manage to live long, every year my return will compound because already the foundation நான் போட்டாச்சு. இனிமேல் நான் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் ஒன்றும் பண்ணாமல் சும்மா ஸ்டீரிங் வீலை பிடிச்சிட்டு இருந்தால் போகிறோம். பஃபட்டும் அதான் பண்ணிகிட்ருக்காரு, ஸ்டீரிங் வீலை பிடிச்சிட்ருக்காரு. தட் இஸ் வை 99 எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இது அழகாக கண்ணதாசன் ஒன்று சொல்லுவார், ஒரு கோப்பையிலே நான் குடியிருப்பேன், எந்த காரணத்துலையும் எந்த தருணத்துலையும் எனக்கு மரணம் கிடையாதுன்னு பாடுவார் அவர்.
தமிழில் இருக்கிற வரைக்கும் கண்ணதாசன் இருக்க போகிறார், தமிழ் இருக்கிற வரைக்கும் பாரதி இருக்க போகிறாரு, ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் பஃபெட் இருப்பார், பஃபெட்டு காசு பண்ணிகிட்ருப்பார். ஸோ நீங்கள் சொன்னது போல் இப்போ பஃபெட்டோட 99% இன்கம் வந்து அவர் 50 வயசுக்கு அப்புறம் வந்தது. அப்புறம் இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணி காம்பவுண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணி அவரோட வெல்த் ஜென்ரேஷன் சீக்ரெட் வந்து அதோட பிரின்சிபல், மெயினான பிரின்சிபல் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்ற. ஆமாம், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, சப்போஸ் என்கிட்ட உங்கள் ஊர் நாகர்கோயில்னா உங்களுக்கு பின்னாடி நிறைய லேண்ட் இருக்கும், தோட்டம்பீங்க, காடும்பீங்க, சில பேர் வேறு வேறு பாஷை யூஸ் பண்ணுவீங்க. இந்த வருஷம் மாம்பழ சீசன் வருது, நான் 4 விதமான மாம்பழம் திங்கிறேன், கொட்டை வருது, அந்த கொட்டையை 4 இடத்துல போடுறேன். அதுதான் காம்பவுண்டிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நார்மலாக கொட்டையை தின்னா நீங்கள் வந்து குப்பை தொட்டியில் போடுவீங்க. அந்த குப்பை தொட்டியில் போடாமல் அதை தோண்டி புதைச்சி 10 கொட்டையை புதைச்சேன்னு வைங்க, 4 மாமரமாவது வரும். அதை நான் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பாதுகாக்கிறது தான் என்னோடய வேலை. அப்புறம் ஒரு மரத்துலேருந்து எனக்கு 1000 மாங்காய் வரும். ஸோ நான் 10 மாங்காய் சாப்பிட்ட இடத்துலேருந்து எனக்கு 4000 மாம்பழம் வரும்ல. அதுக்கப்புறம் அது 4000 மாம்பழத்துலேருந்து இந்த 4 மாமரத்தை என்னால் 100 மாமரம் ஆக்க முடியும், 100 மாமரத்தை என்னால் 1000 மாமரம் ஆகும். எனக்கு ஒன்லி டைம் வேணும். ஸோ ஒரு சீசனுக்கு முதல்ல நான் 4 மாம்பழம் சாப்பிட்டு அந்த 4 மாங்காய் செடியை நடுறது தான் எஃபெக்ட் ஆஃப் காம்பவுண்டிங். எங்கள் வீட்டில் இப்போ ஃப்ளாட்டு கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய மாமரம் இருந்தது. அது மாதிரி நாங்கள் தூக்கி போட்ட மாங்காயெல்லாம் வளர்ந்து மாமரமாக போய் நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட், உங்களுக்கு புரியணும்னா. ஸோ இன்றைக்கி மாம்பழத்தை தூக்கி போட்டுறாதீங்க. நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா உங்கள் கிராமத்தில் நட்டு பாருங்கள், 10 வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ மாம்பழம் வருதுன்னு பாருங்கள். அதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். இன்னும் பஃபெட் வச்சு இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டிக் டு யுவர் ஏரியா ஆஃப் காம்படன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரெகுலராக சொல்லிகிட்டே இருப்பார். நானும் அவர் பஃபெட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எனக்கு தெரியாத விஷயம் நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. பட் நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த விஷயம்னா, ஹியூமன் பீயிங்ஸாக நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம கை வைக்கணும், பார்த்த உடனே இது நமக்கு தெரியும், நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் நமக்கு தெரியாத விஷயத்தில் கை வச்சோம். ஸோ எப்படி கேர்ஃபுல்லாக நம்மளோட ஏரியாவை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு டெக்னாலஜி தெரியாது. ஸோ நான் டெக்னாலஜி பக்கமே போனதே கிடையாது. இன்ஃபோசிஸ் டெக்னாலஜி கம்பெனி கிடையாது. இன்ஃபோசிஸ் வந்து ஒரு இன்கம் ஆர்பிட்ராஜ் கம்பெனி. அங்கே வேலை செய்கிறவனுக்கு $8000 கொடுக்கணும், இங்கே $8000 கொடுக்க வேண்டாம், $1000 கொடுத்தா அந்த லேபர் ஆர்பிட்ராஜில் தான் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்லாம் ஓடுது. ஸோ அங்கே இருக்கிற காஸ்ட்டோட 1/10 காஸ்ட்டில் இங்கே பண்ணுறது தான் அவங்களது. நான் ஐடி ப்ராடக்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு அது விஷயமே தெரியாது. அதே மாதிரி பஃபெட் வந்து அமேசான் போட்டதே கிடையாது. இன்ஃபேக்ட் அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட அவர் கூகுளில் போட்டிருந்தா நிறைய காசு பண்ணியிருப்பேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு. பட் சாஃப்ட்வேர் இஸ் நாட் ஹிஸ் கோர் காம்பிட்டன்ஸ். ஸோ டெக்னாலஜி என்னோடய கோர் காம்பிட்டன்ஸ் இல்லை. என்னோடய கோர் காம்பிட்டன்ஸ் என்ன? மக்கள் தம் அடிக்க போகிறான். என்ன சார், என் கிளாஸ்மேட்ஸ் தம் அடித்தாங்க, இன்றைக்கி இருக்கிற உங்கள் கிளாஸ்மேட்ஸ் தம் அடிக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற பசங்களும் டீ கடையில் போனால் தம் அடிக்கிறாங்க. ஸோ சிகரெட்டை பொத்த போகிறாங்க. சிகரெட்டில் ஐடிசி காம்படிஷன் கிடையாது, நல்ல விலையில் கிடைக்கிறது நான் வாங்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா விலை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா வாங்க மாட்டேன். 10 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பொருள் 5 ரூபாய்க்கு கிடச்சா வாங்கிப்போம். 10 ரூபாய்க்கு பொருளை 12 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்க மாட்டோம். ஸோ 10 ரூபா பொருள் 5 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்லம்பில் ஐடிசியை 130 ரூபாய்க்கு வாங்கினேன், இன்றைக்கி 206 ரூபாவோ 210 ரூபாவோ இருக்குது. எனக்கு வருஷத்துக்கு 10% 12% டிவிடெண்ட்டே வருது. போருமே. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இது மாதிரி அனாலிசிஸ் தான். 600 ரூபாய்க்கு இன்ஃபோசிஸ் இருந்தபோது எல்லோரும் என்னை கேட்டு ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு என்னை கிண்டல் அடித்தாங்க. இன்றைக்கி இன்ஃபோசிஸ் 500 ரூபாய் வரைக்கும் போய் 1300 ரூபா இருக்குது, 27 ரூபா டிவிடெண்ட் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு எது தெரியுமோ அதில் மட்டும் ஸ்டிக் பண்ணிங்கன்னா போதும். இதில் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு அந்த டெக்னாலஜி புரிய வேண்டியது ரொம்ப அவசியம். எனக்கு பொறுத்த வரைக்கும், பஃபெட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு ஆப்பிள் கம்பெனி ரன் பண்ணணும்னா ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்கலாம். ஆப்பிள் வந்து பிராண்ட், அதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆப்பிள் வந்து டெக்னாலஜி கம்பெனியே கிடையாது. ஆப்பிள் செல்ஸ் ஒன்லி 20% ஆஃப் தி வேர்ல்ட் செல்ஃபோன், மேக்ஸ் 80% ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ். ஸோ ஆப்பிள் இஸ் செல்லிங் யூ அ பிராண்ட். ஆப்பிள் இஸ் நாட் செல்லிங் யூ டெக்னாலஜி. ஆப்பிள் வந்து என்ன புதுசாக பிரேக் த்ரூ பண்ணிட்டு, ஆப்பிள் வாஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு மேக் அ செல்ஃபோன். ஆப்பிள் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு கன்வெர்ட் செல்ஃபோன் அண்ட் ஐபாடையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க.
ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தாங்க. ஆல்ரெடி இருக்கிற 2 டெக்னாலஜியை கம்பைன் பண்ணாங்க. அண்ட் தே கேவ் யூ ஈஸ் ஆஃப் யூஸ். அந்த ஜாப்பனீஸ் கேலிகிராஃபியை வச்சு அவங்க செட் பண்ணி ஈஸ் ஆஃப் யூஸ். இட்ஸ் அ ஹை அண்ட் ப்ராடக்ட், இட்ஸ் அ பிராண்டு. ஆர்டினரி லெதர் பேக்கும் இருக்குது, ஹை டிசைன் லெதர் பேக்கும் இருக்குது, லூயி விட்டான் லெதர் பேக்கும் இருக்குது. இது லூயி விட்டான் லெதர் பேக்கு. ஸோ நீங்கள் வந்து ஹை அண்ட் ஃபேஷனுக்காக கொடுக்குற காசு. ஓகே, இப்போ என்ன கேட்க வரேன்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் பார்க்குறோம். நல்லா நீட்டான ஒரு பேலன்ஸ் ஷீட்டு தான் அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்கு எனக்கு அந்த கம்பெனியோட ஒர்க் நான் எதுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? அந்த ப்ரமோட்டர் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, லெட் மீ கிவ் யூ 2 கான்ட்ராஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ். டாட்டா வந்து ஒரு கம்பெனி நடத்தினார், டாட்டா டெலி சர்வீசஸ்னு. அந்த கம்பெனி வென்ட் பேங்க்ரப்ட். அவர் வந்து இந்த வருஷம் வந்த டிவிடெண்ட்லேருந்து டிசிஎஸ் கொடுத்த டிவிடெண்ட்லேருந்து கடைசியாக டாட்டா டெலி சர்வீசஸ் பேங்க்குக்கு கொடுக்குற வேண்டிய கடனை வட்டியோடு அடைச்சிட்டாரு. 10 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. எவ்ரி இயர் 10% அவர் கட்ட வேண்டிய ஏஜிஆர் டியூஸை கட்டிகிட்ருக்காரு. டாட்டா டெலி சர்வீசஸ் மேலே என்சிஎல்டி வந்து கோர்ட்டு கேஸெல்லாம் போட்டு காசு கேட்கல. அதே டெக்னாலஜியை தான் அனில் அம்பானி ஆர்காமில் போட்டார். டாட்டா பவரும் ட்ரபுளில் இருந்தது. அதே மாதிரி ரிலையன்ஸ் பவர் போட்டார். ஒரு ஷேரை 400 ரூபாய்க்கு மேலே இதில் ஐபிஓவில் விற்றார். இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் பேங்க்ரப்ட்டு, என் பையன் பணக்காரன், எங்கள் அம்மா பணக்காரி, என் ஒய்ஃப் பணக்காரி, நான் பேங்க்ரப்ட்டு, என்கிட்ட காசு கேட்காத, நான் அந்த கையெழுத்து போடலை. பர்சனல் கேரண்டி போட்டிருக்கீங்க. ரத்தன் டாட்டா வந்து டாட்டா டெலி சர்வீசஸில் பேங்க் கேரண்டி போடலை. அவர் யாருக்கெல்லாம் எல்லா பணமும் சேரணுமோ அந்த பணத்தை கொடுத்துட்டு நீட்டாக எக்ஸிட் பண்ணிட்டார். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சு. என்னோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் நான் போய் பேங்க்குக்கு கடன் வைக்கலை, கவர்மெண்ட்டுக்கு கடன் வைக்கலை, வெண்டருக்கு கடன் வைக்காமல் நான் வெளில வந்துட்டேன் நீட்டாக. அந்த மாரல் ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எனக்கு என்ன தெரியும்னா, நான் பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு அவன் ஒழுங்காக தி குவாலிட்டி ஆஃப் தி ப்ரமோட்டர், இந்த ப்ரமோட்டருங்கிறவர் குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு அனில் அம்பானி அண்ட் ரத்தன் டாட்டா. ஸோ இப்போ 2 நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. ஒரு சைடில் டாட்டா எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, அப்புறம் அனில் அம்பானி எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. ஸோ அனில் அம்பானி வந்து ப்ராப்பராக எக்ஸிட் பண்ணல, அவர் வந்து கடன்லாம் வச்சுட்டு போனார். இது டாட்டா வந்து ரொம்ப ப்ராப்பராக பிஸ்னஸை எக்ஸிட் பண்ணாங்கன்னு நீங்கள் இல்லையா? ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் லாஸ்ட்டில் போகுதுன்னா எது ரைட் டைம் எக்ஸிட் பண்ண? அது எப்படி? அது விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ், ஒரு ப்ரமோட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ப்ரமோட்டரை என்னால் நம்ப முடியும். அந்த வந்து ஃபில் ஃபிஷர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்கார். அவர் ஒரு டெஸ்ட்டு சொல்லுவார், என் பொண்டாட்டியை தைரியமாக நான் 2 வருஷம் ஊரை விட்டு ஓட போகிறேன், என் பொண்டாட்டி ஒரு இடத்துல சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவன்கிட்ட விட்டு போனால் என் பொண்டாட்டியை தொடமாட்டான் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் தான் அவன் ப்ரமோட்டராக இருக்கணும்னு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 20-25 ப்ரமோட்டர் தான் இருப்பான். ஸோ அதை பார்த்த அப்புறம் தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கே போகணும். அதுதான் பஃபெட்டும் சொல்கிறாரு. ஓகே, பட் ரைட் டைம் டு எக்ஸிட் த பிஸ்னஸ்னா? ரைட் டைம் டு எக்ஸிட் வந்து நாங்கள் பிக் பண்ணுற பிஸ்னஸ்லாம் தெர் இஸ் நோ எக்ஸிட். ஃபார் எவர் இட் வில் குரோ. இப்போ நான் சொன்னேன், ஐடிசிங்கிறதுக்கு எக்ஸிட்டே கிடையாது, டாட்டாங்கிறதுக்கு எக்ஸிட் கிடையாது. பட் டாட்டா கேன் மேக் அ மிஸ்டேக். நான் டாட்டா டெலி சர்வீசஸில் ஷேர்ஸ் வச்சுருந்தேன். டாட்டா கேன் மேக் அ மிஸ்டேக். நான் 18 ரூபாய்க்கு டாட்டா ஐடன் ஸ்டீல் கம்பெனி வாங்கினேன். 1000 ரூபா போச்சு, திரும்பி 200 வந்தது. இன்றைக்கி திரும்பி 1000 ரூபாய்க்கு போயிருக்கு. ஆஸ் லாங் as mankind is there, iron and steel will be there, Tata will be there. Why should I worry? ஸோ இப்போ வந்து எப்படின்னா பேசிவ் இன்கம் பற்றி பேசியிருக்கீங்க, அப்புறம் அசட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருக்கீங்க. இது எல்லாமே என்னென்னா, நம்ம நிறைய மணி வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான வழிகள். இதெல்லாம் அக்யூமுலேட் பண்ண மணியை வந்து நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அங்கே ஏதாவது ஐடியாஸ் இருக்கா, சஜஷன்? அதுக்கு வந்து ஐ ஹேவ் சம் ஐடியாஸ். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் நீட்ஸுக்கும் வான்ஸுக்கும் வித்தியாசம் சொல்லிக் கொடுக்கணும். நீட்ஸுங்கிறது உங்களுக்கு தேவையான பொருள், வான்ஸுங்கிறது பேராசைப்படுற பொருள். இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொன்னேன்னா, இப்போ நான் ஜீன்ஸ் போடுறேன்னு வைங்க, பெல்லாரி தான் ஜீன்ஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ பெல்லாரியில் நான் ஆர்டினரியாக கில்லர் ஜீன்ஸும் போடலாம், நான் லீவாய்ஸ் ஜீன்ஸும் போடலாம். ஸோ நான் வந்து வாட் எவர் ஐ எம் கோயிங் டு கிவ் மை சன் ஆர் டாட்டர், ஒரு பட்ஜெட் முன்னாடியே போட்டு அவங்களோட பட்ஜெட்லேருந்து அந்த பணம் போகுதுன்னா அவன் லீவாய்ஸ் ஜீன்ஸ் வாங்க மாட்டான். உன் காசை எடுத்து கொடுக்கணுன்னா எவனுக்கு லீவாய்ஸ் ஜீன்ஸ் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க, அவன் கில்லர் ஜீன்ஸ் தான் வாங்குவான்.
ஸோ பேசிக்லி வந்து ஒரு பட்ஜெட்டுன்னு அவங்கள சின்ன வயசுலேயே ட்ரெயின் பண்ணுறது, ஒரு பேங்க் அக்கௌண்ட்னா என்னென்னு உனக்கு சொல்லி கொடுக்குறது, உன் காசை எடுத்து நீ கொடுக்குறப்பான்னு சொல்கிற வேண்டியது, பணத்தை பற்றி ரெகுலராக அவன்கிட்ட பேசுறது, ஒரு பொறுப்பு கொண்டு வர்றது, இதெல்லாம் தான் உங்கள் வேலை. நம்ம ஆனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த பெரிய வீட்டு பசங்கள்லாம் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி அவன் வந்து 17 எடுத்த உடனே பெரிய கார் ஒன்று கொடுக்க வேண்டியது, அவன் வந்து BMW பென்ஸு இது மாதிரி காரை எடுத்து ரோட்டில் ஓட்ட வேண்டியது, போய் தண்ணி அடிச்சுட்டு ஊரை சுற்ற வேண்டியது, ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு காசு கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் நிறுத்தணும். பஃபெட்டே என்ன பண்ணாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பஃபெட் வந்து பென்ஸ் கார் ஓட்டுறதில்ல, பஃபெட் வந்து பெரிய கார் ஓட்டுறதில்ல. 3 வருஷத்துக்கு கார் அவர் பொண்ணு சொன்னால் தான் மாற்றுவார். அது கூட டேமேஜ் ஆன காரை ரிப்பேர் பண்ண டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும்னு வாங்குவார். இன்னொரு பெரிய இன்சிடெண்ட் சொல்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற லார்ஜஸ்ட் ஜுவல்லரை அவர் தான் ஓன் பண்ணுறாரு. அந்த கம்பெனியில் அவர் பொண்ணு வந்து நான் ஒரு ரிங்கு வாங்க போனாங்க. இஎம்ஐயில் தான் பொண்ணு ரிங்கு வாங்குறது. யாரோட பொண்ணு? பஃபெட்டோட பொண்ணு. அவங்க கடையில் தங்கத்தை இஎம்ஐ கட்டி வாங்க வைக்கிறாரு. ஒரு நாளைக்கு போகிறச்சா அவருக்கு அந்த பொண்ணு கட்டினதை அவர் ரெசிப்ட் காட்டுறான். போனால் போகுதுன்னு சொல்லி 5 மாதம் பணத்தை அவர் கட்டி ரிங்காக கொடுப்பான்னு சொல்கிறாரு. பட் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அவர் பொண்ணுக்கே இஎம்ஐ தான். ஒரு இடத்துல சொல்லுவார், சின்ன வயசில் அவங்களுக்கு நான் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கு பதிலாக நான் பெர்க்ஷயர் ஹேத்வே ஸ்டாக் கொடுத்தேன். அவங்கெல்லாம் வயசுக்கு வந்தோடனே ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த அமௌண்ட்டை அவங்க தவிடு விட்டாங்க, காசு போயிடுச்சு, என்கிட்ட இனிமேல் வராதிங்கன்னு அந்த கிளியராக இருக்கார். நான் வேணால் சேரிட்டிக்கு தான் எல்லாம் கொடுக்க போகிறேன், உங்களோட சேரிட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், அதை எடுத்து நீங்கள் பேக்கெட்டில் போட்டுக்க முடியாது. நீங்கள் வந்து இதை மட்டும் என்ஜாய் பண்ணால் போதும். எது சாப்பாட்டுக்கு இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும். இப்போ வந்து அதே இன்னொருத்தர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா பில்கேட்ஸ் சொல்கிறேன். பில்கேட்ஸ் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரும் அதே தான் சொல்கிறாரு. என் பசங்க பட்னி இருந்து ரோடுக்கு போகாத அளவுக்கு தான் உங்களுக்கு காசு, மீதி இருக்கிற காசு அவன் சம்பாதிக்கணுங்கிறது அழகாக சொல்கிறாரு. ஸோ ஒரு ஜெனரேஷன் வந்து அடுத்த நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் தெரியணும், பணத்தோட வேல்யூ தெரியணும், ஒரு அக்கௌண்ட்டு திறந்து வைக்கிறது எப்படின்னு தெரியணும். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பணம் வந்து ஜெனரேஷனாக இருக்கும். இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க ரத்தன் டாட்டாக்கும் அவங்களுக்கும் சொந்தம் கிடையாதுன்னு. அவர் தத்தெடுத்த பையனோட பையன்னு. தத்தெடுத்ததை கூட அவங்க சொந்தத்துலேருந்து தான் தத்தெடுத்தாங்க, வெளியிலேருந்து எங்கேருந்தோ கூட்டிகிட்டு வரல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரத்தன் டாட்டாவுக்கு அடுத்த பசங்க டாட்டாஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரத்தன் டாட்டாவுக்கு எவ்வளோ தம்பின்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு காமன் மேனு. ரத்தன் டாட்டாவுக்கு 2 தம்பி, ஒரு நியோல் டாட்டா, இன்னொன்று ஜிம்மி டாட்டான்னு. ஜிம்மி டாட்டா பிஸ்னஸில் இல்லை, நியோல் டாட்டா தான் ட்ரெண்ட்டுங்கிற கம்பெனியை நடத்துகிறாரு. டைட்டன்லையும் அவர் இருக்கார். அவருக்கு எவ்வளோ பசங்கன்னா, அவருக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்களும் டாட்டா கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. டாட்டாலே நிறைய பேருக்கு தெரியாது அவங்க டாட்டா கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு. நீங்கள் இப்படி தான் ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ பையனை உடனே இப்போ நம்ம கல்வி தந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, பையன் கைநாத்தாக இருக்கிறனே தூக்கி நேராக ஃபஸ்ட்டு டே வைஸ் சான்சலராக போட்டிங்கன்னா உங்கள் பணத்தை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டீங்க. இந்த டாட்டாங்கிறது ஜேஎன் டாட்டாவோட 2 பசங்க, கசினோட பையன் ஜேஆர்டி டாட்டா, திரும்பி 2வது பையனோட அடாப்டட் சன்னோட கிராண்ட்சன் தான் ரத்தன் டாட்டா. இவ்வளோ தூரம் ஒரு 5 ஜெனரேஷன் 150 வருஷமாக கம்பெனி ஒழுங்காக நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் காட்ரேஜ் ஃபேமிலி ஒருத்தருக்கு ஒருத்தர் செருப்பால் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு எங்கேயாவது நியூஸ் பார்த்துருக்கீங்கன்னா பார்த்துக்க மாட்டீங்க. எவ்வளோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இட்ஸ் எ வெரி க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி. அதை பற்றியே உங்களுக்கு நியூஸ் வராது. அது மாதிரி மெட்ராஸில் பார்க்கணுன்னா டிவிஎஸ் குரூப் அது மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கணுமே தவிர, அது மாதிரி உங்கள் பசங்களை நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக வைக்கணும். அதை விட்டுட்டு அவன் 18 வயசு ஆனோன்னா அவங்க கையில் BMW காரை கொடுத்தீங்கன்னா அவன் எவ்வளோ வேணால் எடுத்து செலவு பண்ணான்னு எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு இல்லாத பசங்க தான் வருவாங்க. நம்ம டெய்லி நைட்டில் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கு, ஜெசிகா லால் மர்டர் கேஸு, அது ஒரு எக்ஸாம்பிள். ரத்தன் டாட்டா அவர் நெவ்யூவை எப்படி நடத்துகிறாருன்னு ஒரு எக்ஸாம்பிள். இந்த கோவிடுக்கு முன்னாடி ரத்தன் டாட்டா அவர் பையனுக்கு ஒரு அழகாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ரத்தன் டாட்டாவும் அவர் நெவ்யூ கல்யாணம் பண்ணார்.
முகேஷ் அம்பானியும் அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணார். முகேஷ் அம்பானி என்ன பண்ணார், அமீர் கான் அமிதாப் பச்சனா சாப்பாடு சர்விங்க்கு யூஸ் பண்ணார். காசு கொடுத்தா வந்து சர்வராக இருந்துட்டு போனார். சொன்னார் மரியாதையாக சொல்லி அமௌண்ட் செட்டில் பண்ணால் நீ வந்து கெஸ்ட்டுக்கெலாம் சர்வீஸ்லாம் பண்ணணும்னு சொன்னார். டாட்டா வீட்டு கல்யாணத்தில் 5 பேர் தான் இருந்தாங்க. அது பரம்பரை பணம், இது புது பணம். பரம்பரை பணம் எங்கேயும் போகாது, அங்கேயே இருக்கும். புது பணம் டெஃபினட்டாக காணாமல் போயிடும். தம்பிகிட்ட போயிடுச்சு, இன்னும் 2 தலைமுறைக்குள்ளே இங்கேயும் போயிடும். இதே மாதிரி இருந்தால் ரத்தன் டாட்டா கிரிக்கெட் டீம் ஆகினாரா? ஏன் ரத்தன் டாட்டாவில் ஒரு கிரிக்கெட் டீம் ஆக முடியாதா? இல்லாட்டா டாட்டா மோட்டார்ஸால் ஒரு ஃபார்முலா 1 டீம் வாங்க முடியாத? ஷோமன்ஷிப்பெல்லாம் வந்து வில் நாட் டேக் யூ ஃபார். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஒரு மனுஷன் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இப்போது அவரோட கெரியரோட எண்டில், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியரோட எண்டில் ஒரு நிறைய பணம் அக்யூமுலேட் பண்ணி அடுத்தது அவரோட பையனுக்கு அந்த வெல்த்தை பாஸ் பண்ணுறாரு. இந்த சக்ஸஸ்ஃபுல்லான இந்த நபருக்கு தெரியும் பணத்தை அக்யூமுலேட் பண்ணுறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் பையனுக்கு அதை கொடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு லார்ஜ் சம் ஆஃப் மணி எந்த ஒர்க்கும் பண்ணாமல் கையில் போய் சேருது. ஸோ என்ன ஒர்க்கும் அப்படின்னு இல்லையா, ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண. அப்போ நான் தான் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து திரும்பி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ரொம்ப டாட்டா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். பிரேம்ஜியோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அசீம் பிரேம்ஜியோட அப்பா வந்து ஒரு வனஸ்பதி மேனுஃபேக்சரர். அவர் பாகிஸ்தானுக்கு போயிருந்தார்னா அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தானாக இருப்பார். அவர் வந்து இந்தியாவை சூஸ் பண்ணுறாரு. கம்பெனி பேர் வெஸ்டர்ன் இந்தியா ப்ராடக்ட்ஸ்னு, நாட் விப்ரோ. கம்பெனி பேர் என்ன? வெஸ்டர்ன் இந்தியா ப்ராடக்ட்ஸ்னு, வனஸ்பதி பண்ணுற கம்பெனி. இவர் குயிக்காக செத்து போயிடுறாரு. அவருக்கு ஒரு அண்ணா இருக்கான். அண்ணாவுக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறான். பையன் ஸ்டான்ஃபோர்டில் இருக்கான். பையனை பாதியிலேயே ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து வெளில கூப்பிட்டு வந்து பிஸ்னஸில் இறக்குறாங்க. அன்றைக்கி வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி அது. பாகிஸ்தானில் நிறைய பேருக்கு இன்னும் விப்ரோ ஷேர்ஸ் இருக்குது. அந்த கம்பெனியை எப்படி ஒரு ஐடி பவர் ஹவுஸ் அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ வெரி சக்ஸஸ்ஃபுல் அப்பாவோட பையன் தானே. நீங்கள் உங்கள் பையனை எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு விட்டல் மல்லையா விஜய் மல்லையாவை தப்பாக வளர்த்தாரு. இன்றைக்கி போண்டி ஐடி இந்தியாவுக்கே வர முடியாத நிலைமையில் விஜய் மல்லையா இருக்கிறான். அசீம் பிரேம்ஜியோட அப்பா அவரை ஒழுங்காக வளர்த்தாரு. அவன் இந்தியாவுக்கு வந்து ஒரு சாதாரண வனஸ்பதி கம்பெனியை ஒரு ஐடி சூப்பர் பவராக மாற்றிட்டான். அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியை அமைச்சிருக்காரு. விப்ரோவோட எந்த கன்சூமர் ப்ராடக்ட்ஸை வச்சு அவங்க கம்பெனி ஆரம்பித்தாங்களோ அதை தனியாக ப்ரைவேட் கம்பெனியாக கொண்டு போயிட்டாங்க. ஈவன் டுடே விப்ரோ சோப் பண்ணுது, விப்ரோ பவுடர் பண்ணுது, யார்ட்லி இருக்குது. வேர்ல்டு வைடு அவங்களுக்கு ஒரு கன்சூமர் குட்ஸ் பிஸ்னஸ் இருக்குது. பட் மார்க்கெட் சரியாக வேல்யூ கொடுக்கலங்கிறத அதை ஃபுல்லி ப்ரைவேட் கம்பெனி ஆக்கிட்டு, தட் இஸ் இட்ஸ் அ பப்ளிக் கம்பெனி ஓன் கம்ப்ளீட்லி பை த ஃபேமிலி. அதை தவிர அதுலேருந்து ஒரு பிரேம்ஜி யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணார்? அவரும் பணக்கார வீட்டு பையன் தானே. ஸோ நாட் ஆல் ரிச் மென் இல்லை. நீங்கள் உங்கள் பையனை எந்த வயசில் என்ன பொறுப்பு சொல்லி தரீங்கன்னு வைங்க. நீங்கள் பொத்தி வளர்த்து அவனை ஸ்பாயில் பண்ணிங்கன்னா அவன் அப்படி தான் வளருவான். நான் எங்கள் அப்பா ஃபாரினில் இருந்தார். 15 வயசில் நான் வந்து இங்கேருந்து பாரிஸுக்கு போய் என் புரோக்கருக்கு ஆர்டர் போடணும், பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ணணும், எஃப்டி எழுதணும், வீட்டு கணக்கு எவ்வளோ எங்கள் பாட்டிக்கு எழுதி கொடுக்கணும், எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கணக்கு காட்டணும். அந்த பொறுப்பெல்லாம் எனக்கு 14 வயசுலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டு கணக்கு எழுதுறதுலேருந்து நான் 14 வயசுலேருந்து பண்ணிகிட்ருக்கிறேன். என்னை இன்றைக்கி தூக்கத்தில் எழுப்பினா கூட எனக்கு ரஃபாக என் ஒய்ஃப் தான் பார்க்குறாங்க இன்றைக்கி. பட் ரஃபாக என் ஒய்ஃப் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் தட் இஸ் பிகாஸ் 14 வயசுலேருந்து அதை என்னை பண்ண வச்சாங்க. அது எங்கள் அப்பா வந்து என்னை பண்ண வச்சார். பேங்க்குக்கு போனேன், செக் புக் எடுக்கணும், பேங்க் மேனேஜர்கிட்ட பேசணும், பேங்க்கில் கடன் வாங்கணும், கடனை திரும்பி கொடுக்கணும், பேங்க்கில் டெபாசிட் போடணும், பேங்க் மேனேஜர் எப்படி ஹேண்டில் பண்ணணும். நாங்கள் இருந்தபோது பப்ளிக் செக்டர் பேங்க்கு, பேங்க் மேனேஜர் கார்டு, நாங்கள் சர்வெண்ட்டு. நாங்கள் பணம் போட்டால் கூட அவன்கிட்ட கை கட்டி நிற்கணும். அப்படி இருந்த காலம் இருந்தது. இன்றைக்கி பேங்க் மேனேஜர் எங்கள் வீட்டுக்கே வருவார். ஸோ வி ஹேவ் டு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்ல. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் எப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.